சூர்யாக்காக தான் லவர் பை சூர்யா தான் லவர் பை சூர்யா தான் அவ்வளவுதான். டான் சூர்யா கிட்ட போயிட்டு ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு இடமே இல்ல, ஆனா செம்மையா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நம்ம ஸ்டார்டிங் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எண்டிங் அது வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் எல்லாமே ஆப்சம் சார். ரொம்ப எண்ட் டு எண்ட் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல் சார். ஆஸ் அ சூர்யா ஃபேனா ஹேட்ஸ் ஆஃப். எவ்ரிவன் சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ சார். சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படம் சொல்லவே தேவையில்ல, அவர் எப்படி படம் எடுப்பாருன்னு. இந்த படம் வேற லெவலு. படம் ஃபுல்லா ஃபைட் தான், நீங்க என்ஜாய் பண்ணலாம். வந்து பாட்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நீங்க பாத்திருப்பீங்க ஆல்ரெடி. செம்ம டான்ஸ் ஆடலாம் உள்ள போயிட்டு, தாறுமாறு. சொல்ல வேணும், அவ்வளவுதான். அவரு இப்ப பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கு. ஒரு சீன்லயும் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா வச்சு செம்ம இது பண்ணிருக்காரு. பாக்கலாம், கம்பேக்னு சொல்லலாம். இதை கட்டாயம் எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்குண்ணா, நல்லா பார்க்கலாம். படத்துல வந்து ஒரு லவ் ஆஃப்டர்னு பேர் வச்சாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு படம் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்டா இருக்கு, பார்க்கலாம். சாங் சனாவோட டச் பயங்கரமா இருக்கு. சனா சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. கம்பேக் தான். சூப்பரா இருக்கு படம். எந்த குறையும் எதுவுமே கிடையாது. எந்த படத்தையும் காப்பி அடிக்காம சூப்பரா நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. லவ் ஸ்டோரி எல்லாம் செம்மையா பண்ணிருக்காரு. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி மொத்தத்துல சூப்பரா இருக்கு, டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. போர் அடிக்காம நல்லா என்ஜாயா பார்க்கலாம். செம்மையா இருந்தது. நல்லா எல்லாமே சவுண்டா கத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ. படம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா கங்குவால இருந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஆனா ஆஃப்டர் திஸ் மூவி வாஸ் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட். மூவி ஸ்பெண்ட் வாஸ் ஆக்சுவலி வொர்த் த மணி. அதுக்கப்புறம் வாட் ஐ ஆக்சுவலி லைக் வாஸ் பூஜா ஹெக்டே காம்பினேஷன், வெரி நைஸ். சூரியன் பூஜா ஹெக்டே. அண்ட் தென் அது எப்படி அவர் அது ஸ்வாகா இருக்கும்ல, மான்ல எப்படி விக்ரம் வந்து தம் அடிப்பான், அதான் ட்ரிங்க்ஸா இருக்கும், அந்த மாதிரி அந்த கெத்து இருக்கு. சூரியன் செம்ம கெத்தா இருக்கும். அந்த ஓல்ட் ஹேர் ஸ்டைல், எவ்ரிதிங் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். The audio visuals are extremely good. And the cinematography and the direction cut extremely good. Music lam வேற level. அவ்வளவுதான். Songs is also very good. Endless song வரும், கனிமா வரும், everything is good. Extremely good. கங்குவால இருந்து இது ஒரு ரொம்ப பெரிய கம்பேக். அதான் புரியல. போர்லாம் அடிக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹாஃப்ல ஒரு நல்ல பேஸ்ல, செகண்ட் ஹாஃப்ல கெத்து இருந்தது. லைட்டா ஸ்லோ ஆயிடுச்சு, திருப்பியும் ஃபாஸ்ட் பிக்கப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆமா, ஃபேமிலி படம். சூர்யாக்காக தான். வில்லன் வந்து யாருன்னே தெரியல, புது மூஞ்சா இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டோம். நாங்க செம்ம கடுப்பா இருந்தது. அவர் ஏதோ பண்ணிருக்காரு. அவர் குட்ட காசு கரெக்டா நடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சாங் தான் நல்லா இருந்துச்சு. கனி, அப்புறம் கண்ணாடி பூவே. லவர் பை சூர்யா தான் அவ்வளவுதான். கிட்ட போயிட்டு ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு இடமே இல்ல, ஆனா செம்மையா இருந்தது. எங்களுக்கு நல்லா இருந்தது, விறுவிறுந்தா இருந்தது. நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு, தரமா இருக்குது. ஃபைட் சீனும் சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குது, அல்டிமேட்டா இருக்குது. அந்த பிரச்சனையும் இல்ல. பிடிச்சிருக்குண்ணா. எல்லா சீனும் பிடிச்சிருக்குண்ணா. பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்லா இருக்கு. எல்லா படம்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் வந்து பாருங்க. ஃபைட் இதெல்லாம் நல்லா இருக்குது. பீச் இதெல்லாம் செம்மையா இருக்கு. அதெல்லாம் எல்லாம் புதுசு தான், அது நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. விண்டேஜ் சூர்யா பார்க்குற மாதிரி சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபைட்லாம் ஓகே தான். புரியல, ஃபைட்ஸ் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஃபைட்டும் சாங்கு பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. பட் சந்தோஷ் நாராயணன் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, பக்காவா இருந்தது. இட்ஸ் a comeback movie for Surya. கண்டிப்பா as usual பக்கா. எல்லாமே ஃப்ளோவா இருக்கும். லைக் நல்லா உங்களுக்கு லாக் இருக்காது பெருசா.
இட்ஸ் லைக் ஒரு வார் மாதிரி லைக் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ரெட்ரோ மூவி ஸ்டார்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு war. புரியல யா எனக்கு ஆக்சுவலி சூர்யா ஃபேனா இட்ஸ் வெரி அமேசிங். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து புடிச்ச ரொம்ப வார்த்தைகள், சூர்யா நல்ல வார்த்தைகள். ஏன்னா அந்த படத்தை வந்து அவர் எடுத்து இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸ்டோரிஸ் நல்லா இருக்குது படம். படத்து ஸ்டென்ட்டு நல்லா இருக்கு படம். ஸ்டென்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயினில் அடிக்கிற சீனாக இருக்கட்டும், மற்றபடி எல்லா சீனும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராகவே படம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை கங்குவா இல்லை அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு படம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இன்ட்ரோடக்ஷனில் வர அந்த சாங்ஸ் நல்லா இருக்குது. இந்த சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது படம். செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது படம். மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராக அந்த படம் நல்லா இருக்குது. படம் செம்மையா இருக்குங்க. போன நிமிஷமே சூப்பரா இருக்கு. சரியான கம்பேக்கா இருக்கும் இதுக்கு சூர்யாவுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவர் ஆக்டிங் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஹீரோனையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்கணும். இந்த ஹீரோ இந்த ஹீரோனியோட பேர் நல்லா இருக்கு, இன்னும் கூட நிறைய படம் அடிக்கலாம், அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். ஃபைட்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு, லாஜிக்காகவும் இருக்கு. அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஃபைட் சீன் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் தான் சொன்னல சூப்பரா இருக்கு. அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல அழுகணும், இதெல்லாம் சிரிக்க ஸ்பாயில் பண்ண லைட்டா சொல்லிடுறேன். ஸ்மைல் பண்ற ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு வந்து அவர் கஷ்டப்படுவாரு. அது எப்படி கஷ்டப்படுவாருன்றது அதுல அழகா சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம் தாராளமா வாங்க.